இல்ல, எந்த அளவிற்கு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாஜக அதிமுகவை பார்த்து பயந்திருக்கிறார்கள் என்று. நாங்க தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கும் அவர் கட்சி தொண்டர்களுக்கும் ஆதரவா இருக்கிறது என்ன காரணம்னா, நாங்க அவர்களுக்கு ஆதரவா தார்மீக அடிப்படையில் ஆதரவா இருக்கிறோம். கடுமையாக மாநில அரசை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நடந்தது எல்லா கட்சிக்கும் தான் நடந்து கொண்டிருக்க. உதாரணத்திற்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள். பெண் தலைவராகிய நாங்கள் போய் போராட்டம்னா எங்களை கைது செய்யறாங்க. அது போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது. ஒரு மூன்றாவது மொழி வேண்டுன்னு கையெழுத்து வாங்க எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு போனா ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி எல்லாரும் என்னை சுற்றி நின்று கொண்டு கையெழுத்து கூட வாங்க விடலை. எல்லாவற்றிற்கும் மேலாக துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போனா வீட்டில் அரெஸ்ட் பண்ண, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் குரல் வலை இப்படி அறிவிக்கப்படாத அவசர நிலையா இருக்கும் பொழுது அவரை போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான். ஆக இது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு எதிர்கட்சியை குரல் வலையை நெரிக்கும் பொழுது நாங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்கிறோம். ஆக ஒரு அரசியல் கட்சி என்று வந்தால், அரசியலில் ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அவங்க ஒரு அடிப்படையில் ஒரு நிலையை தேர்ப்பட ஒரு ஸ்டாண்ட், தே ஹேவ் டு ஸ்டாண்ட் வித் ஒன் இன்சிடென்ட்ஸ். அதில் நாங்கள் விஜய் கூட நிற்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதிர்கட்சியாக, ஆளும் கட்சி அவரை எதிர்கட்சியாக பார்த்து கொண்டு ஒரு அனுமதி கொடுக்கறதுல இருந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை விட ஆளும் கட்சிக்கு தீவிரமாக எதிராக இருக்கிறோம் என்பது நிலைப்பாடு.